நவீனம் என்றாலே புதியது என்பதற்கு அர்த்தம் அல்ல. அதாவது அதற்கான அர்த்தம் நன்மையே ஆகும் என்று கூறி நான் என் உரையை தொடங்குகிறேன். ஆமாம், நவீனம் என்றால் என்ன? புதிய அலைபேசி வாங்குவதா, அல்லது புதிய ஆடை அணிந்து கொள்வதா, அல்லது ஹலோ ஹாய் என்று ஆங்கிலத்தில் பேசிக்கொள்வதா? இது அல்ல நவீனம். இவை நவீனத்தின் தோற்றம்தான். அதாவது இந்த நவீனத்தின் தோற்றத்தில் தான் அதில் உள்ள அந்த உணர்ச்சி தான் நவீனம் என்று நான் கருதுகிறேன். இது மட்டுமல்ல, நவீனம் என்பது நம் சிந்தனையில் உள்ள புதுமை மற்றும் நம் இதயத்தில் உள்ள மனிதநேயம் மற்றும் நம் செய்யும் செயல்களில் உள்ள பொறுப்பு, இவை அனைத்தையும் கலந்ததுதான் நவீனம் என்று நான் முழுதாக நம்புகிறேன். ஒரு விவசாயி ஒரு ட்ரோனை வைத்து கொண்டு அவர்களின் விவசாய நிலத்தில் அவர்கள் மருந்துகளை தெளிக்கிறார்கள். அதாவது அந்த கருவி என்பது புதியதுதான். ஆனால் அந்த விவசாயிகளின் மனதில் உள்ள விவசாயம் என்னும் அந்த உணர்வு, அதுதான் நவீனம் என்று நான் முழுவதாக நம்புகிறேன். இது மட்டுமல்ல, ஒரு இளைஞன் இன்ஸ்டாகிராம் என்னும் சமூக ஊடகத்தில் ஊக்கச் செய்தியை பதிவு செய்கிறான். அதாவது இதன் மூலம் இந்த நவீன தொழில்நுட்பத்தை அவன் பயன்படுத்திக் கொள்கிறான். இதுவும் நவீனம் தானே? இது மட்டுமல்ல, நம் சமுதாயத்தில், அதாவது நம் ஊரில் உள்ள கலைகள் மற்றும் பண்பாடுகள் மற்றும் மரபுகள், இவையெல்லாம் தானே நம் சமுதாயத்தின் வேர்கள். அதாவது நவீனம் என்றால் இந்த வேர்களை பிடிப்பது மட்டும் அல்லாமல், இந்த வேர்களை வைத்து கொண்டு அவை புதிய இலைகளை முளைக்க செய்ய வைக்கிறது. அதுதான் நவீனம் என்று நான் கருதுகிறேன். இது மட்டுமல்ல, பாரதியார் அன்றே கூறினார், அதாவது பெண்கள் பின்தங்கக்கூடாது என்று. அந்த சிந்தனையை ஒட்டி இன்று நவீனத்துடன் விண்வெளியை ஒற்றி அதை தாண்டி பெண்களின் புகழ் மற்றும் பெண்களின் ஓசை வானத்திற்கு மேல் பறக்கிறது. நவீனம் என்பது ஒரு பறவையை போல, அதாவது அது பெண்களின் பெருமையையும் புகழையும் வானத்திற்கு மேல் எடுத்துரைக்கிறது என்பதே எனது கருத்தாகும். இறுதியாக நான் கூறுவது ஒன்றுதான், நவீனம் என்பது ஒரு கருவி மட்டுமல்ல, அது நம் சிந்தனையை வளர்க்க உதவுகிறது. மற்றும் நம் சிந்தனை புதியதாக இருந்தாலே அதுவும் நவீனம் தானே.